என் செல்ல குழந்தையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் தாயானவள் இந்த வராகி என்னிடத்திலிருந்து உனக்கான மங்கள செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. இந்த மங்கள செய்தியை என் பிள்ளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள உன் தாயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பச்சை குங்குமத்தை நம்பிக்கையோடு நீ தொடு. நல்ல செய்தி வரும்பொழுது தட்டிவிட்டு அதன் பிறகு என்னை குறை சொல்லக்கூடாது. ஏனென்றால் நான் என் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாகத்தான் செய்ய நினைக்கிறேன். நீயும் அதுபோல உன் தாய் கொடுக்கும் பொழுது அதனை சரியான நேரத்தில் பெற வேண்டும் அல்லவா? நேரத்தை கடத்துவதும் காலத்தை தாமதப்படுத்துவதும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றை நாம் இன்னொருவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம் அல்லவா? நீ பெறக்கூடிய வெற்றியை இன்னொருவர் பெற்றுக்கொண்டு சென்று விடுவார் என்பதற்கான அர்த்தம் அல்லவா? அதனால் எப்பொழுதுமே உன்னை சுற்றி வரக்கூடிய எந்த ஒரு விஷயங்களிலும் சற்று முழுமையான கவனம் உனக்கானதாக இருந்துவிட்டால் உன் வெற்றியை யாராலும் உன்னிடத்தில் இருந்து பறிக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்காகவே நான் வந்து நிற்கிறேன். உன்னோடுதான் நான் பயணிக்கிறேன். எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தும். இது எல்லாமும் இந்த தாய் உனக்கு கொடுக்கின்ற உத்திரவாதம். சரி, இதுவெல்லாமும் இருக்கும் பொழுது இன்று பச்சை குங்குமத்தை எதற்காக உன் தாயானவள் நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்ற பல கேள்விகள் உனக்குள் நிச்சயமாக வரலாம். உன்னுடைய இந்த கேள்விகளுக்கெல்லாமும் பதில் சொல்லத்தானே நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உலகம் எவ்வளவு எதிர்மறையான விஷயங்களை உன் மீது வீசுகிறது தெரியுமா? நீ உன் நேர்மறையான பாதையில் இருந்து விலகுவதற்காகத்தான் இத்தனை சூழ்ச்சிகளும் நடக்கிறது. நீ இதையெல்லாமும் தாண்டி மௌனமாக உன் வாழ்க்கையின் வெற்றியை அடைய போராடி கொண்டிருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன். எல்லாமும் உனக்கு சரியான ஒன்றை தெளிவாக உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்காக சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான நேரத்தில் சரியான பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு நடக்கவிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று இந்த வாழ்க்கை சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உன்னை வழிநடத்துவதும் நான் இருந்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பதும் இனி வரும் காலங்களில் உனக்கு மன நிம்மதியை உறுதியாக கொடுக்க வேண்டும். எந்த நிலையிலும் எதையும் விட்டு என் பிள்ளை இனி விலகிச் செல்லக்கூடாது. உனக்காகவே நான் வருகின்ற இந்த காலம் இதுதான் உன் விதி என்று எதையும் நீ விட்டுவிடக்கூடாது. விதிவிலக்கு இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய தலையெழுத்தை நான் ஒரு நொடியில் மாற்றிவிடுவேன். உன்னுடைய இலக்கிலிருந்து ஒரு அடிகூட நீ பின்வாங்கக்கூடாது. உன்னுடைய வைராக்கியம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நீ வேண்டியது உனக்கு கிடைத்தே தீரும். நீ விரும்பியது உனக்கென இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த காலங்கள் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். எதிர்வரும் நாட்கள் உனக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல நம்பிக்கையையும் கொடுத்து இனி நிச்சயமாக உன்னை அன்போடு வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த இடத்திலும் இனி உனக்கென்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ கொஞ்சமாக புரிந்து கொண்டால் உன்னோடு உடனிருக்கும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு என்னவென்று நிச்சயமாக தெரிந்துவிடும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் இனி சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். யாரையும் நினைத்து எதற்கும் நாம் கலங்க வேண்டாம். உனக்கான வெற்றி நிச்சயமாக ஏதாவது ஒரு நிலையில் உன்னை வந்து சேரும் என்று
நான் சொல்லும் பொழுது அப்பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? ஏதோ ஒரு நம்பிக்கையை நோக்கி உன் வாழ்க்கை பயணிக்க தொடங்கிவிட்டது என்று, ஏதோ ஒரு சந்தோஷத்தை நோக்கி உன் வாழ்க்கை பயணிக்க ஆரம்பித்து விட்டது என்று. என் குழந்தையை, எதிர்பாராத பல விஷயங்களை சட்டென்று இந்த வாழ்க்கை ஒருவருக்கு நடத்தி கொடுக்கும். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் ஒரு விஷயம் நடக்க காத்திருக்கிறது. உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் உன்னை முழுமையாக வந்து சேரப்போகிறது. பச்சை குங்குமத்தை, குபேர பகவானுக்கு உகந்த குங்குமம் அல்லவா? பச்சை குங்குமம் குபேர குங்குமம் என்று அழைக்கப்படுகிறது. இது செல்வ செழிப்பு, ஆரோக்கியம் மற்றும் மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பொருள். மகாலட்சுமி மற்றும் குபேர வழிபாட்டில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய பொருள்தான் இந்த பச்சை குங்குமம். இயற்கையான பொருட்களால் இந்த விஷயம் உன்னை வந்து சேர்ந்திருக்கிறது. தினமும் அல்லது 41 நாட்கள் நெற்றியில் இட்டுக்கொள்வது அதிர்ஷ்டத்தை ஒருவருக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. தினமும் பச்சை குங்குமம் அணிவது குபேர பகவானினுடைய அருளை பெற்று செல்வத்தை உன் வீட்டில் ஈர்த்து கொண்டு வரும். அலைபாயக்கூடிய மனது கொண்டவர்கள், அதாவது இதை செய்யவா, அதை செய்யவா, இங்கே கால் வைக்கவா, அங்கே கால் வைக்கவா என்று சொல்லி அலைபாயக்கூடிய மனது கொண்டவர்கள் இந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்து கொள்வது அவர்களுக்கு மிகுதியான சாந்தத்தை கொடுக்கும். மிகுதியான அமைதியை அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுக்கும். கெட்ட எண்ணங்கள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களில் இருந்து ஒருவரை பாதுகாத்து நிற்கும். பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருமே இந்த குங்குமத்தை தினமும் நெற்றியில் வைத்து கொள்ளலாம். மகாலட்சுமிக்கு உகந்த இந்த பச்சை குங்குமம் இன்று உன் இல்லம் தேடி வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் பணம் சம்பந்தமான விஷயத்தில் ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் இனி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்காக வேண்டி நான் உணர்த்துகின்ற இந்த விஷயங்கள் இனி உன்னை தேடி வந்து உன்னை ஆனந்தமாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். உன்னோடு எப்பொழுதும் இந்த வராகி உனக்கு துணை இருக்கிறாள் என்பதனை புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனி வரும் நாட்களில் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கே என்று இந்த வாழ்க்கை கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ நன்மதிப்போடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நொடியிலும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். எந்த நொடியிலும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியையும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த பொழுது இனி ஒருபோதும் அதனை நீ கைவிட்டு விடாது. இனி ஒருபோதும் என் குழந்தை அதனை நீ தொலைத்து விடாது. நான் இருக்கின்ற இந்த காலங்களில் உனக்கே என்று கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரிவர புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த அவசியம் இனி எதற்கானது என்பதனை நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் அடியெடுத்து வைக்க வேண்டும். உன்னுடைய நம்பிக்கைக்கான பலனை நிச்சயமாக இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான நல்ல நேரத்தை இந்த வாழ்க்கை உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நாம் நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் ஒரு சில திருப்பங்கள் நடக்கும். அந்த நேரம் எது உன் வெற்றி என்று நீ உறுதியாக நம்புகிறாயோ அதை தெய்வம் உனக்கு பரிசாக கொடுக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவோ அல்லது இந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவோ இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது இந்த வாழ்க்கையில் உன்னை முழு மனநிறைவோடு நிச்சயமாக வாழச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே.
யார் இருப்பதாக இருந்தாலும், யார் செல்வதாக இருந்தாலும், நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உன்னை முழுமையாக ஆட்டி படைக்கும். உன்னை தெளிவோடு இந்த வாழ்க்கை மன நிம்மதியோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எத்தனையோ நிலைகளை கடந்து வந்த என் பிள்ளைக்கு நிச்சயமாக இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான அனுபவங்களும் சிறப்பான நேரங்களும் உன்னை வந்து சேர்ந்து அது உன்னை நிம்மதியோடு வாழ வைக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் இனி இந்த வாழ்க்கை உன்னை கைவிட்டு விட்டதாக நீ கலங்கக்கூடாது. நீ போராடினால், நீ தெளிவோடு இருந்தால், இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியாகவே எதையும் எதிர்கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாமல் எதற்கெடுத்தாலும் இனிமேல் பதறுவதை எல்லாமும் விட்டுவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு. சரியான நிலைகளில் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள நீ தயாராகிவிடு. வெற்றி என்ற ஒரு விஷயம் உன்னை வந்து சேரும் காலம் இனி எல்லாமுமே உனக்கு நன்மைகளையே தரும் என்பதனை புரிந்து கொள். உனக்காகவே உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்கின்ற இந்த நேரத்தை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே. உனக்காக கை கொடுக்கவும், உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கவும் எப்பொழுதும் நான் இருக்கும் இந்த நேரம் இனி அதிர்ஷ்டம் என்ற ஒன்றை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல ஆச்சரியங்களை தொடர்ந்து உனக்கு இந்த வாழ்க்கை இனி மனநிறைவோடு கொடுக்கப் போகிறது என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருக்கும் ஒவ்வொரு தேவைகளும் இனி உன்னை ஆனந்தமாக வாழச் சொல்லும் என்பதனை புரிந்து கொள். உனக்காக வேண்டி இந்த வாழ்க்கை தரும் அத்தனை விஷயங்களும் இனி உன்னை நிம்மதியோடு வாழ வைக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லாமல் எதற்கும் இனி புலம்பாதே. எந்த ஒரு நிலையிலும் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்காதே. உன்னை கை கொடுத்து தூக்கவும், உன்னை ஆனந்தமாக வாழ வைக்கவும் எப்பொழுதும் உன்னோடு நான் உடனிருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு நல்ல மனநிலையோடு நீ வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். மனத்தெளிவோடு என் பிள்ளை நீ இருந்து விட்டால் அது போதும். எதையும் எதிர்பார்த்து இனி எதற்கும் கண்கலங்கி நிற்பதை தவிர்த்துவிடு. முடியாது என்று இங்கு எதுவும் கிடையாது. நடக்காது என்று இங்கு எதுவும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை இனி என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உன் முன்னால் நின்று இனி இந்த வாழ்க்கையை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொள்வாய். அதிர்ஷ்டம் எங்கே என்று நாம் தேடி தேடி அலைந்த காலத்தில் இப்பொழுது அதிர்ஷ்டமே உன் வீட்டு கதவை நீ வணங்குகின்ற தெய்வத்தின் மூலமாக தட்டுகிறது என்றால் இதை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ கைவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்புகளை சரியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவில் கொண்டு நீ மன நிம்மதியோடும் மனநிறைவோடும் இருந்து விட்டாலே அது போதும். உன்னோடு நான் இருப்பது இனி உன்னை கட்டாயமாக சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அம்மா சொன்ன விஷயம் உனக்கு தெளிவில் இருக்கட்டும். எப்பொழுதும் யாராலும் நமக்கு கிடைக்கப் பெறாத ஒரு வாய்ப்புகள், யாரும் நமக்கு செய்திடாத ஒரு உதவியை நம் தெய்வம் நம் கண் முன்னால்
கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அந்த உதவியை நீ வேண்டாம் என்று ஒரு காலமும் மறுக்கக்கூடாது. தெய்வம் உனக்காக வந்து நிற்பதை நீ இல்லை என்று ஒருபோதும் சொல்லிவிடவும் முடியாது. உன்னை நான் எப்பொழுதும் சரியான திசையில் பயணிக்க வைத்து கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த பயணம் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளிலும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எந்த இடத்திலும் என் பிள்ளை துவண்டு போய் நிற்கும் பொழுதெல்லாமும் இந்த வராகியானவள் உனக்கு கை கொடுத்து உதவி செய்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கை கொடுத்து உன்னை தூக்கிவிடும் ஒரு தாயின் அன்பை ஒருபோதும் நீ சந்தேகப்படக்கூடாது. நான் இருப்பது இனி எந்த நாளும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த அவசியங்கள் உனக்கு வாழ்க்கையை எப்படியெல்லாமும் மாற்றும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத பல நேரம் இந்த வாழ்க்கை இனி ஒவ்வொன்றிலும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். அதிர்ஷ்டத்தை உருவாக்கி தரும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். உன்னோடு நான் இருப்பது இனி வரும் நாட்களில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொண்டு உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? எதையும் நாம் யோசித்து இந்த வாழ்க்கையில் இனி நமக்கான ஒன்றை உறுதியாக முன் கொண்டு வந்து நிற்கும் இந்த நேரங்கள் இனி அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கே என்று உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது இனி உனக்காக எப்பொழுதும் ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையை உனக்குரியதாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மனமுடைந்து விடாமல், மனம் கலங்கி விடாமல், எப்பொழுதும் சந்தோஷமான ஒரு புரிதலை கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிட நினைக்கும் இந்த காலம் இனி ஒட்டுமொத்த விஷயங்களிலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். ஒட்டு மொத்தமாக இந்த வாழ்க்கையில் உன்னை எதிர்பாராத பல விஷயங்களுக்குள் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது. நல்ல விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒவ்வொரு நாளும் இனி உனக்கு நன்மைகளும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல விஷயங்கள் எல்லாவற்றிலும் இனிமேலும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு மேன்மையடைவாய் என்பதனை நீ மறக்காதே. எந்த காலமும் இனி உனக்கு வெற்றியின் காலமாக மாற வராகி துணை இருக்கும் பொழுது நீ எந்த விடியலையும் நல்ல விடியலாக எதிர்கொள்ள தயங்கக்கூடாது. எந்த பொழுதையும் நல்ல பொழுதாக எதிர்கொள்ள நீ கலங்கக்கூடாது. முடியாது என்ற பேச்சுக்கு இங்கு இடமில்லை. முடியாது என்ற வார்த்தைக்கு இங்கு இடமில்லை. நடப்பது ஒவ்வொன்றும் நன்மையை சொல்லும் இந்த வாழ்க்கை இனி உன்னை எப்பொழுதும் ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கை அதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். வெற்றியோடு நாம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களை கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காலம் உனக்கு நல்ல பலனை கொடுக்கும். என்றும் உன்னை ஆனந்தமாக வாழச் சொல்லும். உனக்கென்று எழுதப்பட்ட விஷயங்களை உன் கண் முன்னாலேயே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உள்ளதை உள்ளபடி என்றும் உன்னிடம் ஒப்படைக்கும் இந்த தெய்வம் இருக்கும் பொழுது இனிமேல் எதற்கும் நீ பதறிவிட வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னுடைய தேவைகளை எல்லாமும் நானே நிறைவேற்றி கொடுக்கிறேன். உன்னுடைய விருப்பங்களை எல்லாமும் நானே என்னவென்று உனக்கு உருவாக்கி தருகிறேன். உன்னை சுற்றி வருவதற்கு வரக்கூடிய ஒவ்வொரு காரணங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காது. முடியாது, நடக்காது என்று இங்கு எதுவும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். பச்சை குங்குமத்தை தொட்ட என் பிள்ளை இன்று
வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை கண்கூடாக காண்பாய். உனக்கென்று எழுதப்பட்ட பல விஷயங்கள் இனி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.